இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நிறைய பேர் கை மேலே போகல, தூக்கிட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நமது அன்புக்குரிய பாசமிகு பங்கு தந்தைக்கும் என் அன்பிற்குரிய என்னை வளர்த்தெடுத்த அன்பு உறவுகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவினுடைய படிப்பினைகளை எனக்கு ஊட்டி வளர்த்து குருவாக்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பினுடைய உயிர்ப்பு பெருவிழாவில் இந்த திருப்பலில் கலந்து கொண்டு உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்பதற்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கொடையாக, மாபெரும் கொடையாக இதை நான் கருதுகிறேன். இந்த வேளையிலே நம்முடைய பங்கு தந்தைக்கும் இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். எல்லாரும் கைகளை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. அவங்க ஒரு வேளை முடிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, இயேசு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இறைவார்த்தை வழிபாடு மிக பெரியதாக இருப்பினும் மறைமுறை தவிர்க்கப்படக்கூடாது. சுருக்கமாக இருக்கலாம், அதுதான் நான் முயற்சி செய்ய போகிறேன். சுருக்கமாக ஒரு மறைவுரை, ஆனால் என்று நிச்சயம் மறைவுரை இருக்க வேண்டும். ஏனெனில் இது ஒரு மாபெரும் விழா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது ஒரு மாபெரும் விழா, தனித்துவம் நிறைந்த விழா, மகத்துவம் நிறைந்த விழா. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு விழா என்ன என்று கேட்டால் இதான். என்று நாம் கிறிஸ்தவர்களுடைய விழா இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழா என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. என்ன சாமி சொல்றீங்க, ஏதோ உங்களை கூப்பிட்டுட்டாங்கன்னு அப்படி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகப்பெரிய விழா, ஒரே விழா, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா. பலர் நினைக்கலாம் வருஷம் வரும், ஒவ்வொரு வருடமும் இந்த உயிர்ப்பு பெருவிழா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நினைக்கலாம் திருவையில் எத்தனையோ கோட்பாடுகள் இருக்கின்றன, எத்தனையோ மறை உண்மைகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இன்றைய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு என்று சொல்லி நினைப்பவர்களும் உண்டு. அதனாலதான் நிறைய பேர் இதை பெரிதாக கூட எடுத்துக்கொள்வது கிடையாது. கிறிஸ்துமஸ்னா பெருசாக எடுத்துக்குவாங்க. ஆனால் உண்மையில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாபெரும் விழா இதான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். நம்முடைய வாழ்வின் கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடித்தளமும் அதான். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிறார்கள். எத்தனையோ புரட்சி இந்த மகான்களால் இந்த உலகில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல மாற்றங்கள் இந்த உலகில் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த உலகில் பிறந்த எல்லா மகான்களும் ஒரு நாள் இறந்து போனார்கள். சாவின் பிடியிலிருந்து தப்பித்தவர் இந்த உலகில் ஒருவரும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே சாவை வென்றவராக, மீட்பராக உயிர்த்தெழுந்தார். அதனால்தான் அவருடைய உயிர்ப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அடையாளமாகும், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடித்தளமாக அமைகிறது. இதைத்தான் புரிந்த பவுலடியார் மிக அழகாக சொல்லுவார். நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. அதனால்தான் பவுலடியார் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்ற பவுலடியார் முதல் கொரிந்தியர் 15-14 வாசிப்போம். கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படவில்லை எனில் நான் அறிவித்த நற்செய்தி உங்களுடைய நம்பிக்கையும் பொருளற்றதாய் போய்விடும் என்று கூறுகிறார். கிறிஸ்து உயிர் தழவில்லை எனில் அங்கே நற்செய்தி இல்லை. கிறிஸ்து உயிர் தழவில்லை எனில் அங்கே திருவபை இல்லை, குருக்கள் இல்லை, துறவரம் இல்லை, நீங்கள் இல்லை. கிறிஸ்துவுடைய உயிர்ப்பினால்தான் இன்று திருவபை இருக்கிறது, துறவரம் இருக்கிறது, குருக்கள் இருக்கிறார்கள், நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஏதோ ஒரு வருடத்தில் வருகின்ற ஒரு நிகழ்வாக இதை கலந்து போய்விட முடியாது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் அடித்தளமும் அனைத்துமாக இருப்பது இந்த இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழா. இதைத்தான் நாம் இன்று உணர்ந்து கொள்ள அந்த
உயிர்ப்பு பெறுவதனுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டு அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பெற்று செல்ல நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே இயேசுடைய உயிர்ப்பிலிருந்து ஒரு 3 பாடத்தை 3 உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் 2018ஆம் ஆண்டு ஒரு திருத்தூதர் எழுதுகிறார், கிறிஸ்துஸ் விவித். கிறிஸ்துஸ் விவித் அப்படி என்றால் he is alive, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சாவை வென்று உயிரோடு இருக்கிறார், அவர் வாழ்கிறார், அதனால் நீங்களும் வாழ்வீர்கள். கிறிஸ்துவுடைய உயிர்ப்பினால் நீங்களும் வாழ்வு பெறுவீர்கள். எனவே இன்றைய நாளில் முதல் படிப்பினையாக இன்றைய பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற ஒரு படிப்பினை, இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. நாம் இந்த உலகத்தில் தெரு பயணிகள். நிச்சயம் நமக்கும் சாவு வரும். ஆனால் சாவு நம்முடைய வாழ்வின் முற்றுப்புள்ளியாக இருக்காது. கிறிஸ்துவை போல நாமும் உயிர்த்தெழும். அதுதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாமும் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கு பெற ஜெபிப்போம் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று நமக்கு கடவுள் தருகின்ற ஒரு அழைப்பு, நாம் வாழ்வுக்காக படைக்கப்பட்டவர்கள். புனித அகஸ்தினர் அழகாக சொல்வார், we are all Easter people, Alleluia is our song. நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள். சாவுக்கான மக்கள் கிடையாது, பாவத்துக்கான மக்கள் கிடையாது, இருளுக்கான மக்கள் கிடையாது, வாழ்வுக்கான மக்கள், ஒளிக்கான மக்கள், உயிர்ப்பின் மக்கள். எனவேதான் இந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு சிறப்பிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். இரண்டாவது, உயிர்த்த ஆண்டவருடைய அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் எதை கொண்டும் தடை செய்ய முடியாது, யாராலும் தடை செய்ய முடியாது. அதுதான் இந்த நற்செய்தியெல்லாம் வாசிக்கிறோம். ஐயோ, அது பெரிய கல்லாயிற்று, இயேசுவை கொன்று புதைக்கப்பட்ட இடத்தில் பெரியதொரு கல் வைக்கப்பட்டிருந்தது, அதை யார் நமக்காக புரட்ட போடுகிறார்? அந்த கல்லை புரட்டி போட நம்மால் இயலாது, யார் அதை நமக்காக செய்வார் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த கல் அங்கிருந்து புரட்டப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய அன்பை இருந்து நம்மை தடை செய்ய இந்த உலகத்தில் எதனாலும் எவராலும் முடியாது. அந்த கல் தகர்த்தெறியப்படுகிறது. சாவு இயேசுவை நிலையாக வைத்திருக்க முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, அதே போலதான் அப்போஸ்தலர்களுடைய வாழ்வில் கூட மீண்டும் இயேசுவை போல என்னையும் அவர்கள் கொண்டு விடுவார்களோ என்று சொல்லி அனைவரும் அஞ்சி கதவை தாழிட்டு உள்ளே இருக்கும் பொழுது உயிர்த்த ஆண்டவருடைய அருளும் அமைதியும் அவர்களுக்கு வருகிறது. எதை கொண்டும் அவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எதை கொண்டும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவருடைய அந்த அன்பும் அமைதியும் பூட்டி இருந்த அறையில், தாழிட்டிருந்த அறையில் நிறைவாக அவர்கள் பெற்று செல்கிறார்கள். அதைத்தான் உரிமைக்கு எழுதிய புத்தகத்தில் பவுலடியார் சொல்றார், ஆண்டவருடைய அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும்? பசியோ, பட்டினியோ, வேதனையோ, நோய்களோ எதுவும் கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பல கவலைகளோடு இருக்கலாம். நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துவிடாதீர்கள், நாம் உயிர்ப்பின் மக்கள். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் அருளும் ஆசீர்வாதமும் யாராலும் தடை செய்ய முடியாது, எதை கொண்டும் தடை செய்ய முடியாது. உங்களுடைய இதயம் பூட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உயிர்த்த ஆண்டவருடைய அருளுடைய ஆசீர்வாதம் நீங்கள் நிறைவாக பெறுவீர்கள். ஆனால் நம்புகிறவன் வாழ்வு பெறுவான். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவரோடு நம்பிக்கை கொண்டு அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, யாரெல்லாம் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றார்களோ அவர்கள் அனைவரும் இந்த உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாக மாறினார்கள். யாரெல்லாம் பயந்து, அப்போஸ்தலர்கள் பயந்து தாழ்த்தவர்கள் ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு தைரியமாக அந்த உயிர்ப்புக்கு சான்று பகர்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதான் நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசு உண்மைக்காக, நேர்மைக்காக, மனித மாண்புக்காக
தன்னுடைய உயிரை நீத்தார். சிலுவையில் அறைந்து பாடுபட்டு தன்னுடைய உயிரை நீத்து 3ஆம் நாள் மாட்சியோடு உயிர்த்தெழுந்தார். அன்பிற்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு 2024 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது. இன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையாக வாழும் கிறிஸ்தவனிலும் இந்த உயிர்ப்பின் அனுபவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாமும் உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, மனித மாண்பை காப்பதற்காக போராடுகிறோமோ அங்கே இயேசு நம்மில் உயிர் பெறுகிறார், நம்மில் உயிர் தெழுகின்றார். அப்பொழுதுதான் நாம் உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ முடியும். எனவே இந்த நாளிலே மீண்டுமாய் உங்களை உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதியும் உங்களுடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் நிறைவாக இருக்க நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். நாம் விண்ணுலகத்திற்கு சார்ந்தவர்கள், உயிர்ப்பின் மக்கள். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் எதை கொண்டும் தடை செய்ய முடியாது. அவரை நம்பி வாழ்வை நமதாக்கிக் கொள்வோம். அந்த அன்பிற்கு, அந்த உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையை வாழ்க, அன்னையை வாழ்க, தூய ஜெயராக்கினி அன்னையை வாழ்க.